சேவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சேவலின் தாழ்மையான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு வீடியோக்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலம் மண்டியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேல்கோட்டைங்கிற ஊரில் இருக்கக்கூடிய யோக நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் எடுத்த படங்களும், இதே மேல்கோட்டையில் அமைந்துள்ள கல்யாணி குளத்தில் எடுத்த படங்களும் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு மேல்கோட்டையில் அமைந்துள்ள யோக நரசிம்ம சுவாமி திருக்கோவில், அப்புறமா கல்யாணி குளம். இங்கே எப்படி வரணும் என்று பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலத்தின் தலைநகர் பெங்களூரிலிருந்து மைசூரு நெடுஞ்சாலையில் ஒரு 133வது கிலோமீட்டரில் மண்டியா மாவட்டத்தின் தலைநகர் மைசூருக்கு மிக அருகில் அமைந்துள்ள பாண்டவபுரா தாலுகாவில் மேல்கோட்டைங்கிற ஊரில் யோக நரசிம்மர் சுவாமிகள் திருக்கோவில் அமைந்துள்ளது. மாண்டியா மாவட்டத்தில் இருக்கிற மைசூர்லேருந்து ஒரு 50வது கிலோமீட்டரில் இந்த நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு மேல்கோட்டை நரசிம்ம சுவாமிகள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு கர்நாடகா மாநிலத்தில் மாண்டியா மாவட்டத்தில் இருக்கிற இந்த மேல்கோட்டைங்கிற ஊரில் அமைந்துள்ள யோக நரசிம்மர் சுவாமி திருக்கோவிலுக்கு நீங்கள் வரணும்னா, இந்தியாவில் எந்த பகுதியிலிருந்து வந்தாலுமே மைசூருக்கு வந்துடணும். மைசூர் தான் இந்த மேல்கோட்டையில் அமைந்துள்ள யோக நரசிம்மர் திருக்கோவிலுக்கு வருவதற்கான சென்ட்ரு பாயிண்ட். கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற மண்டியா மாவட்டத்தின் தலைநகர் மைசூருக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய பாண்டவபுரா தாலுகாவில் இந்த மேல்கோட்டை மலை கிராமம் அமைந்துள்ளது. மைசூர்லேருந்து வந்தீங்கன்னா சரியாக 50வது கிலோமீட்டரில் பாண்டவபுரா தாலுகாவில் மேல்கோட்டைங்கிற ஊரில் இந்த யோக நரசிம்மர் சுவாமி திருக்கோவில் மலையில் அமைந்துள்ளது. மேல்கோட்டை ஊரில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் கோவிலுக்கு 300 படிகளுக்கு மேலே நம்ம நடந்து படி ஏறி தான் வரணும். இந்த படிகளெல்லாம் நல்லா செங்குத்தாக இல்லாமல் சமதளமாக அமைச்சு நல்லா நீட்டாக பராமரிக்கிறாங்க. மேல்கோட்டை ஊரில் இருக்கக்கூடிய மலையோடைய உச்சியில் தான் இந்த யோக நரசிம்மர் சுவாமி திருக்கோவில் இருக்குது. மேல்கோட்டை ஊரில் மலையோடைய உச்சியில் அமைந்துள்ள யோக நரசிம்மர் திருக்கோவிலோடைய ராஜகோபுரம் இதுதான். மேல்கோட்டை ஊரில் மலை உச்சியில் அமைந்துள்ள இந்த யோக நரசிம்மர் சுவாமி திருக்கோவில் ஒரு சின்ன கோவில் தான். ஆனால் இந்த கோவில் சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான கோவில்னு சொல்கிறாங்க. இந்த மேல்கோட்டை மலையில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த யோக நரசிம்மர் திருக்கோவில் தான் முதல்ல அமைத்ததாகவும் இங்கே சொல்கிறார்கள். இந்த மலையும் பெரிய மலை கிடையாது, ஒரு மேலே இடங்களே கிடையாது, சின்ன மலை தான். இந்த சின்ன மலைக்கு மேலே உச்சியில் தான் இந்த யோக நரசிம்ம சுவாமி திருக்கோவிலை 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் அமைச்சிருக்காங்க. இந்த யோக நரசிம்மர் சுவாமி திருக்கோவில் மேலேருந்து நம்ம கீழே பார்த்தோம்னா மேல்கோட்டை ஊருக்கு உள்ளே அமைந்துள்ள கல்யாணி குளம் இப்படி தெரியும். இந்த மேல்கோட்டை மலையில் அமைந்துள்ள யோக நரசிம்மர் சுவாமி திருக்கோவில்லையும் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. இந்த மேல்கோட்டை ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய கல்யாணி குளத்துலேயும் நிறைய தமிழ் படங்கள், நிறைய பாடல் காட்சிகள் இங்கே படமாக்கியிருக்காங்க. இனி நாம் இந்த மேல்கோட்டை ஊருக்கு உள்ளே இருக்கக்கூடிய கல்யாணி குளத்தை எப்படி அமைத்துள்ளார்கள் என்பது பற்றி இனி பார்க்கலாம். கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மண்டியா மாவட்டத்தின் தலைநகர் மைசூருக்கு மிக அருகிலேயே அமைந்துள்ள பாண்டவபுரா தாலுகாவில் இருக்கக்கூடிய இந்த மேல்கோட்டை ஊரை திரு நாராயணபுரம் என்றும் இங்கே அழைக்கிறார்கள். மேல்கோட்டை ஊரில் இருக்கக்கூடிய இந்த கல்யாணி குளமும் ரொம்ப பழமையான குளம். தமிழகத்திலிருந்து இந்த மேல்கோட்டைக்கு வந்த ஸ்ரீ ராமானுஜர் தான் 10ஆம் நூற்றாண்டில் இந்த கல்யாணி குளத்தை கட்டியதாக இங்கே சொல்லப்படுகிறது. ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்த சமணர்களுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் பிடிக்காததுனால ராஜராஜ சோழனுக்கு பயந்துக்கிட்டு ஸ்ரீரங்கத்திலிருந்து நடந்தே சுமார் ஒரு 50 குடும்பம் இந்த பக்கமாக வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் திருச்சிக்கு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீரங்கம்ங்கிற ஊர்லேருந்து ஒரு 50 குடும்பத்தை ஸ்ரீ ராமானுஜர் தான் தலைமையேற்று இந்த பக்கமாக நடத்தியே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலேருந்து அழைச்சிட்டு வந்த அந்த 50 குடும்பமும் இன்னைக்கு பெருக்கி தான் இந்த மேல்கோட்டை நகரம் இவ்வளவு பெரிய ஒரு நகரமாக உருவாகி, ஸ்ரீரங்கத்திலிருந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த தமிழர்கள் இன்னும் இங்கேயே தான், இந்த மேல்கோட்டையிலே தான் வாழ்ந்து வருகிறார்கள்.
1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ராஜராஜ சோழனுக்கு பயந்துக்கிட்டு நம்ம திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்த இங்கே பிழைப்பு தேடி வந்த 50 குடும்பங்களில் நம்ம முன்னாள் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் குடும்பமும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஸ்ரீரங்கத்திலிருந்து 50 குடும்பங்களை இந்த மேல்கோட்டைங்கிற இந்த மலைக்கு அழைச்சிட்டு வந்தது ஸ்ரீ ராமானுஜர் தலைமையில் தான். ஸ்ரீரங்கத்திலிருந்து 50 குடும்பமும் ஸ்ரீ ராமானுஜரை நம்பி தான் இந்த மலைக்கு வந்திருக்காங்க. இந்த மேல்கோட்டைங்கிற மலைக்கு வந்திருக்காங்க 1000 ஆண்டுகளுக்கு முன்னால். இந்த மேல்கோட்டையில் வாழ்ந்த தமிழர்களுக்கு எப்போதோ ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சம் வந்திருக்கு. அந்த தண்ணீர் பஞ்சத்தை போக்குவதற்காக தான் ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்த ஸ்ரீ ராமானுஜர் தான் இந்த கல்யாணி குளத்தை இங்கே கட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த தூண் மண்டபத்துக்கு பக்கத்திலேயே சின்ன சின்ன கோவில்கள் இருக்குது. அந்த கோவில்களுக்கு மேலேயும் நிறைய படங்கள் படமாக்கியிருக்காங்க. அதனால தான் அந்த கோவிலுக்கு மேலே காட்டுறேன். இந்த கோவிலுக்கு மேலே இருந்து பார்த்தா இங்கே புவனேஸ்வரி மண்டபம் இருக்குது. இந்த கோவிலுக்கு மேலே இருந்து பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய புவனேஸ்வரி மண்டபம் இப்படி தெரியும். இந்த கல்யாணி குளத்தில் அமைந்துள்ள புவனேஸ்வரி மண்டபம் இந்த கல்யாணி குளத்தில் ரொம்ப முக்கியமான மண்டபம். இந்த புவனேஸ்வரி மண்டபத்தில் தான் நிறைய சுப நிகழ்ச்சிகள், திருமண நிகழ்ச்சிகள்லாம் இந்த புவனேஸ்வரி மண்டபத்தில் தான் வச்சு நடத்துவாங்க. இந்த மேல்கோட்டை ஊரில் இருக்கக்கூடிய இந்த கல்யாணி குளத்துக்கு அருகில் அமைத்துள்ள இந்த புவனேஸ்வரி மண்டபம் மிக பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக பெரிய பெரிய தூண்கள் அமைச்சு நல்ல அற்புதமாக அமைச்சிருக்காங்க 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே. நீங்கள் நம்ம தமிழ் சினிமாக்களில் வரக்கூடிய பாடல் காட்சிகளில் இங்கே இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் திருக்கோவிலையும் இங்கே இருக்கக்கூடிய புவனேஸ்வரி மண்டபத்தையும் நிறைய தமிழ் படங்களில் நிறைய பாடல் காட்சிகளில் பார்த்துருப்பீங்க. இந்த யோக நரசிம்மர் திருக்கோவிலிலும் இந்த புவனேஸ்வரி மண்டபத்திலேயும் ரஜினிகாந்த் அவர்களுடைய படப்பிடிப்புகள் நிறைய நடக்கும். ரஜினிகாந்த் அவர்கள் எல்லா படங்களுக்கும் இங்கே சாமி கும்பிட்டுட்டு தான் படப்பிடிப்பே தொடங்குவார். ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த யோக நரசிம்மர் ரொம்ப இஷ்டமான தெய்வம். அப்படி இருந்தால் கூட இந்த யோக நரசிம்மர் திருக்கோவில் அப்புறமா இந்த கல்யாணி குளத்தெல்லாம் தமிழ் திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் தான். இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் தான் இங்கே முதலாக படமாக்கினார். அவருடைய புதுமை பெண் திரைப்படம் தான் இங்கு படமாக்கப்பட்ட முதல் தமிழ் படம். இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் இயக்கத்தில் பாண்டியன், ரேவதி இணைந்து நடித்த புதுமை பெண் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் காதல் மயக்கம் அழகிய கண்கள் துடிக்கும் பாடல் இந்த யோக நரசிம்மர் கோவிலுக்கு போகக்கூடிய படிக்கட்டில் படமாக்கியிருப்பாங்க. பாண்டியன், ரேவதி நடித்த புதுமை பெண் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி இங்கே இருக்கக்கூடிய புவனேஸ்வரி மண்டபம் முன்னாடியும் எடுத்திருப்பாங்க. இந்த புவனேஸ்வரி மண்டபத்தை பாரதிராஜா தான் அறிமுகப்படுத்தினார். புதுமை பெண் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி இந்த கல்யாணி குளத்திலிருந்து மலையில் யோக நரசிம்மர் கோவிலுடைய ராஜகோபுரத்தை கவர் பண்ணி படமாக்கியிருப்பாங்க. புதுமை பெண் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி இங்கே இருக்கக்கூடிய கல்யாணி தீர்த்த குளத்திலையும் எடுத்திருக்காங்க. பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள், ரகுமான், லாவண்யா ராஜேஷ் இணைந்து நடித்த பாட்டு பாடவா படத்தில் வரக்கூடிய பாடல் நில் 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 பதில் சொல் 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 பாடல் யோக நரசிம்மர் கோவிலுக்கு போகக்கூடிய படிக்கட்டில் படமாக்கியிருப்பாங்க. ரகுமான், லாவண்யா நடித்த பாட்டு பாடவா படத்தில் வரக்கூடிய இந்த பாடலில் யோக நரசிம்மர் கோவில் ராஜகோபுரத்தையும் கவர் பண்ணி ஒரு காட்சி எடுத்திருக்காங்க. சத்யராஜ், சௌந்தர்யா, சுகன்யா இணைந்து நடித்த சேனாதிபதி படத்தில் வரக்கூடிய பாடல் என் இதயத்தை திருடி விட்டாய் பாடல்லையும் இந்த யோக நரசிம்மர் கோவிலுடைய ராஜகோபுரத்தை கவர் பண்ணி காட்சி எடுத்திருப்பாங்க.
கேப்டன் விஜயகாந்த், ரேகா, சுஹாசினி இணைந்து நடித்த என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல். புல்லை கூட பாட வைத்த புல்லாங்குழல் பாடல். யோக நரசிம்மர் கோவிலுடைய ராஜகோபுரத்தை கவர் பண்ணி படமாக்குனாங்க. புல்லை கூட பாட வைத்த புல்லாங்குழல் இந்த கல்லை. கேப்டன் விஜயகாந்த், சுஹாசினி, ரேகா நடித்த என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் திரைப்படத்தில் வரக்கூடிய இன்னொரு பாடலான பூ முடித்து பொட்டு வைத்த வட்டநிலா பாடல். இந்த யோக நரசிம்மர் கோவிலுடைய ராஜகோபுரத்தை கவர் பண்ணி படமாக்குனாங்க. இது என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் திரைப்பட பாடல்தான். என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியை இதே ஆங்கிளில் படமாக்கியிருப்பாங்க பாருங்க. என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியில் இதே ஆங்கிளில் நிறைய காட்சி எடுத்திருக்காங்க. என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி இங்க யோக நரசிம்மர் கோவில் இருக்கக்கூடிய இந்த மலையில தான் நிறைய காட்சி படமாக்கியிருக்காங்க. இதே என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் பட பாடல். என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி இங்கே யோக நரசிம்மர் கோவிலுக்கு போகக்கூடிய இந்த படிக்கட்டில் எடுத்துருக்காங்க பாருங்க. என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி இந்த யோக நரசிம்மர் கோவில் படிக்கட்டில் இதே ஆங்கிளில் எடுத்திருப்பாங்க பாருங்க. என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியில் இந்த யோக நரசிம்மர் கோவில் படிக்கட்டிலையும் நிறைய காட்சி எடுத்திருக்காங்க. ரஜினிகாந்த், மீனா, சரத்பாபு இணைந்து நடித்த ரஜினிகாந்த் 2 வேடங்களில் நடித்த படம் தான் முத்து. அந்த முத்து படத்தில் அப்பா ரஜினிகாந்த் ஏழைகளுக்கு தானம் வழங்க வர்ற காட்சியில் இந்த யோக நரசிம்மர் கோவிலுடைய ராஜகோபுரத்தை கவர் பண்ணி தான் படமாக்கியிருப்பாங்க. ரஜினிகாந்த், மீனா நடித்த முத்து படத்தில் அப்பா ரஜினிகாந்த் இந்த யோக நரசிம்மர் கோவிலுக்கு கீழே இருக்கக்கூடிய கல்யாணி குளத்தில் தான் வண்டியில் வந்து இறங்க மாதிரி படமாக்கியிருப்பாங்க. அப்போது மேலே மலையில் இருக்கிற யோக நரசிம்மர் கோவிலுடைய ராஜகோபுரம் தெரிகிற மாதிரி படமாக்கியிருப்பாங்க. அப்புறமா இங்கே இருக்கக்கூடிய இந்த யோக நரசிம்மர் கோவிலுக்கு கீழே இருக்கக்கூடிய கல்யாணி குளத்துலேயும் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. யோக நரசிம்மர் கோவிலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கல்யாணி குளத்தை சுற்றி தூண் மண்டபங்கள் கட்டியிருக்காங்க. இந்த கல்யாணி குளத்தை சுற்றி 4 பக்கமும் தூண் மண்டபங்கள் கட்டியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த கல்யாணி குளத்தை சுற்றி 4 புறமும் கட்டியுள்ள தூண் மண்டபம், இந்த நம்ம நடந்து போகிற தூண் மண்டபத்தில் தான் தமிழ் படங்கள் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. ரஜினிகாந்த், மீனா, சரத்பாபு நடித்த முத்து படத்தில் கூட அப்பா ரஜினிகாந்த் ஏழைகளுக்கு தானம் பண்ணுறதுக்காக இந்த தூண் மண்டபத்தில் தான் நடந்து வர்ற மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க. பொதுமக்கள்லாம் அப்பா ரஜினிகாந்த் கும்பிடுற மாதிரி காட்சி இந்த தூண் மண்டபத்தில் தான் படமாக்கியிருக்காங்க. முத்து திரைப்படத்தில் அப்பா ரஜினிகாந்த் ஏழைகளுக்கு தானம் வழங்க வரும்போது இந்த தூண் மண்டபத்தில் தான் நடந்து வர்ற மாதிரியும், இங்கே இருக்கிற கல்யாணி குளத்தில் இருக்கிற தூண் மண்டபத்தில் 2 பக்கமும் பொதுமக்கள் நின்றுக்கிட்டு ரஜினிகாந்தை வரவேற்கிறது மாதிரி காட்சி இந்த தூண் மண்டபத்தில் தான் எடுத்திருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள், ரகுமான், லாவண்யா இணைந்து நடித்த பாட்டு பாடவா படத்தில் வரக்கூடிய நில் 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 ஒரு விழியம்பில் என்னை தாக்காதே பாடலும்
இந்த கல்யாணி குளத்தில் இருக்கக்கூடிய இந்த தூண் மண்டபத்தில் எடுத்திருக்காங்க. வில் 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 ஒற்றி அம்பில் என்னை தாக்காதே. சத்யராஜ், சௌந்தர்யா, சுகன்யா இணைந்து நடித்த சேனாதிபதி படத்தில் வரக்கூடிய என் இதயத்தை திருடி விட்டாய் திருப்பி கொடு பாடல்லையும் சத்யராஜும் சௌந்தர்யாவும் இந்த தூண் மண்டபத்தில் ஆடுவாங்க. சரத்குமார், சிவரஞ்சனி இணைந்து நடித்த அரண்மனை காவலன் திரைப்படம் அங்கே படமாக்கியிருப்பாங்க. அரண்மனை காவலன் திரைப்படத்தில் ராஜகுமாரன் கட்டளையிட்டான் பாடலில் சரத்குமார் படை வீரர்களோட இந்த தூண் மண்டபத்தில் நடந்து வருவார். ராஜகுமாரன் கட்டளையிட்டான். மலையாள திரையுலகின் சூப்பர் ஸ்டார் மோகன்லால், தபு, பிரபு இணைந்து நடித்த சிறைச்சாலை திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் செம்பூவே பூவே பாடல் இந்த தூண் மண்டபத்தில் படமாக்கியிருப்பாங்க. செம்பூவே பூவே உன் தேகம் நான் வந்தால் ஒரு வழியுண்டு. மோகன்லால், தபு, இளையதிலகம் பிரபு இணைந்து நடித்த இந்த சிறைச்சாலை படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி இந்த கல்யாணி குளத்தில் இருக்கக்கூடிய தூண் மண்டபத்தில் நிறைய காட்சிகள் எடுத்திருக்காங்க. செம்பூவே பூவே உன் தேகம் நான் வந்தால் ஒரு வழியுண்டு. டி. ராஜேந்தர், அமலா இணைந்து நடித்த அமலாவின் முதல் படமான மைதிலி என்னை காதலி திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் சலங்கையிட்டாள் ஒரு மாது பாடலில் அமலா இந்த தூண் மண்டபத்தில் ஆடுவாங்க. சலங்கையிட்டாள் ஒரு மாது சங்கீதம் நீ. இயக்குனர் சங்கர் அவர்கள் இயக்கத்தில் அர்ஜுன், மனிஷா கொய்ராலா இணைந்து நடித்த முதல்வன் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் அழகான ராட்சசியே பாடல் இந்த தூண் மண்டபத்தில் படமாக்கியிருப்பாங்க. அழகான ராட்சசியே அடி நெஞ்சில் குதிக்கிறியே. அஜித், ரம்பா இணைந்து நடித்த ராசி திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் தென்றல் தென்றல் வந்து பூவுக்குள் சிலிர்க்கின்றதே பாடல் இந்த தூண் மண்டபத்தில் படமாக்கியிருப்பாங்க. தென்றல் வந்து பூவுக்குள் இதே ராசி திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் தான். தென்றல் வந்து பூவுக்குள் விஜய், ரிச்சா இணைந்து நடித்த ஷாஜகான் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் மின்னலை பிடித்து பாடல் இந்த தூண் மண்டபத்தில் சில காட்சிகள் படமாக்கியிருப்பாங்க. மின்னலை பிடித்து மேகத்தில் துடைத்து பெண் என்று படைத்து வீதியில். அடுத்ததா நாம பார்க்க போகிற திரைப்படம் பாக்யராஜ், மீனா இணைந்து நடித்த ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி படத்தில் வரக்கூடிய பாடல் ஒரு மைனா குஞ்சி மாதளம் பிஞ்சி பாடல் இங்கே இருக்கக்கூடிய கல்யாணி தீர்த்த குளத்தில் எடுத்திருப்பாங்க. மைனா குஞ்சு மாதுளம் பிஞ்சு மாமனை கொஞ்ச வந்தாளாம். இதே ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி பாடல் தான். மைனா குஞ்சு மாதுளம் பிஞ்சு மாமனை கொஞ்ச வந்தாளாம். அடுத்ததா நாம் பார்க்க போகிற திரைப்படம் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் இயக்கத்தில் பாண்டியன், ரேவதி இணைந்து நடித்த புதுமை பெண் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் காதல் மயக்கம் அழகிய கண்கள் துடிக்கும் பாடல் இங்கே யோக நரசிம்மர் திருக்கோவில் மலைக்கு அருகில் அமைந்துள்ள மலையில் உள்ள தூண் மண்டபத்தில் படமாக்கியிருக்காங்க. இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் இயக்கத்தில் பாண்டியன், ரேவதி நடித்த புதுமை பெண் படத்தில் வரக்கூடிய காதல் மயக்கம் அழகிய கண்கள் துடிக்கும் பாடல் இந்த யோக நரசிம்மர் கோவிலுடைய மலையில் இருக்கக்கூடிய தூண் மண்டபத்திலையும் பல காட்சிகள் படமாக்கியிருக்காங்க. காதல் மயக்கம் அழகிய கண்கள் துடி. இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் இயக்கத்தில் பாண்டியன், ரேவதி நடித்த புதுமை பெண் திரைப்படம் 41 ஆண்டுகள் கடந்த நிலையில் இந்த படத்தை நான் பார்க்கும்போதெல்லாம் இந்த மலையில் இந்த தூண் மண்டபம் செட்டு தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். புதுமை பெண் படத்தில் வரக்கூடிய காதல் மயக்கம் அழகிய கண்கள் துடிக்கும் பாடலில்
பாண்டியனும் ரேவதியும் நடிச்சிருக்க இந்த தூண் மண்டபத்தில் நிறைய காட்சிகளில் வருவாங்க. சினிமாவில் பார்த்த தூண் மண்டபத்தை நான் நேரில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. புதுமை பெண் படத்தில் இந்த பாடலில் வரக்கூடிய தூண் மண்டபம் இந்த மேல்கோட்டையில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ள மலையில் ஒரிஜினலாகவே இருக்குது. இப்போ வர அந்த தூண் மண்டபம் இங்கே இருக்குது. காதல் மயக்கம் அழகிய கண்கள். புதுமை பெண் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியில் இந்த மலையில் இருக்கக்கூடிய இந்த தூண் மண்டபத்தில் நிறைய காட்சி எடுத்திருக்காங்க. காதல் மயக்கம் அழகிய கண்கள். இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் தான் இந்த மேல்கோட்டையை தமிழ் திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தியவர். காதல் மயக்கம் அழகிய கண்கள். புதுமை பெண் படத்தில் வரக்கூடிய இந்த காதல் மயக்கம் அழகிய கண்கள் துடிக்கும் பாடல் இங்கே இருக்கிற கல்யாணி தீர்த்த குளத்துக்கு பக்கத்தில் சின்ன சின்ன கோவில் இருக்குது. அதோடைய மாடியில் படம் வைக்கிருப்பாங்க. பேக்ரவுண்டாக புவனேஸ்வரி மண்டபத்தை காட்டியிருப்பாங்க. கோவில் மாடியில் ராட்சத ஆலய மணிகளெல்லாம் செட்டு மாதிரி அமைச்சு இந்த பாடல் இந்த கல்யாணி தீர்த்த குளத்தில் இருக்கக்கூடிய கோவில் மாடியில் நிறைய காட்சி எடுத்திருக்காங்க. அழகிய கண்கள். புதுமை பெண் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி இங்கே இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் கோவிலோடைய ராஜகோபுரத்தை கவர் பண்ணியும் ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. அழகிய கண்கள். டி ராஜேந்தர் அமலா நடித்த மைதிலி என்னை காதலி படத்தில் வரக்கூடிய சலங்கையிட்டால் ஒரு மாது பாடல்லையும் இந்த யோக நரசிம்மர் கோவிலுடைய ராஜகோபுரத்தை கவர் பண்ணி காட்சி எடுத்திருப்பாங்க. சலங்கையிட்டாள் ஒரு மாது சங்கீதம் நீ. ரஜினிகாந்த் ராதா நதியா இணைந்து நடித்த ராஜாதி ராஜா திரைப்படத்தில் வரக்கூடிய எங்கிட்ட மோதாதே பாடல்லையும் இந்த யோக நரசிம்மர் கோவிலுடைய ராஜகோபுரத்தை கவர் பண்ணி காட்சி எடுத்திருப்பாங்க. எங்கிட்ட மோதாதே ராஜாதி ராஜனடா. ராஜாதி ராஜா படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி இதே ஆங்கிளில் படம் ஆக்கியிருப்பாங்க பாருங்கள். எங்கிட்ட மோதாதே ராஜாதி ராஜனடா. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற திரைப்படம் ரஜினிகாந்த், பிரபு, நயன்தாரா, ஜோதிகா இணைந்து நடித்த சந்திரமுகி திரைப்படத்தில் வரக்கூடிய தேவுடா தேவுடா பாடல்லையும் இந்த யோக நரசிம்மர் கோவிலோடைய ராஜகோபுரத்தை கவர் பண்ணி காட்சி எடுத்திருப்பாங்க. தேவுடா தேவுடா ஏழுமல தேவுடா. இயக்குனர் சேரன் அவர்கள் இயக்கத்தில் அருண் விஜய், சமிதா, ராஜ்கிரண், ரஞ்சித், கவிதா இணைந்து நடித்த பாண்டவர் பூமி திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் பாடல் ஆரம்பமே யோக நரசிம்மர் கோவிலோடைய ராஜகோபுரத்தை தான் காட்டுவாங்க. அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். அந்த நினை பாண்டவர் பூமி படத்தில் வரக்கூடிய அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் பாடல் ஆரம்பமே யோக நரசிம்மர் கோவில் அமைந்துள்ள மலையிலிருந்து தான் படமாக்கியிருப்பாங்க. யோக நரசிம்மர் கோவில் அமைந்துள்ள மலைக்கு கீழே இருக்கக்கூடிய கல்யாணி தீர்த்த குளம் நல்லா தெரியும்படியாக படமாக்கியிருப்பாங்க. அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். அந்த இயக்குனர் சேரன் அவர்கள் இயக்கத்தில் முரளி, மீனா, சங்கவி இணைந்து நடித்த பொற்காலம் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் சிங்கிஜான் சிங்கிஜான் சிகப்பு கலர் சிங்கிஜான் பாடல் யோக நரசிம்மர் திருக்கோவிலோடைய ராஜகோபுரத்தை கவர் பண்ணி எடுத்திருப்பாங்க. ரஜினிகாந்த், ராதா நதியா இணைந்து நடித்த ராஜாதி ராஜா திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் எங்கிட்ட மோதாதே நான் ராஜாதி ராஜனடா பாடல் இங்கே இருக்கிற கல்யாணி தீர்த்த குளத்துக்கு போகக்கூடிய என்ட்ரன்ஸில் படமாக்கியிருப்பாங்க. எங்கிட்ட மோதாதே ராஜாதி ராஜனடா. ரஜினிகாந்த், ராதா நதியா நடித்த ராஜாதி ராஜா படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி இந்த கல்யாணி தீர்த்த குளத்துக்கு மேலேயும் எடுத்திருப்பாங்க. எங்கிட்ட மோதாதே
ரஜினிகாந்த், நயன்தாரா, பிரபு, ஜோதிகா நடித்த சந்திரமுகி திரைப்படத்தில் வரக்கூடிய தேவுடா தேவுடா பாடலும் இந்த கல்யாணி தீர்த்த குளத்துக்கு மேலே எடுத்திருப்பாங்க. தேவுடா தேவுடா ஏழுமல தேவுடா சூடுடா சூடு. சந்திரமுகி படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி பெரும்பகுதி இங்கே தான் படமாக்குனாங்க. தேவுடா தேவுடா ஏழுமல தேவுடா சூடுடா சூடுடா எங்க மக்கள். ரஜினிகாந்த், அனுஷ்கா இணைந்து நடித்த லிங்கா திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க. லிங்கா திரைப்படத்தில் ஆர் சுந்தரராஜன் அவர்களும் அனுமோகன் அவர்களும் பேசிக்கிற காட்சி இங்கே தான் படமாக்குனாங்க. ஏனுங்க இங்க வாடா. என்னங்க உன் பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டியா? ஏங்க அவ சின்ன பொண்ணு, இப்ப என்னங்க அவசரம்? இதே லிங்கா படத்தில் வரக்கூடிய காட்சி தான். ஜாதியா இனிமேல் ஜாதி எல்லாம் பார்த்தா முடியுமாடா? அங்க பாரு, காட்டுவாசியில இருந்து நரிக்குறவ வரைக்கும். இந்த லிங்கா திரைப்படத்தில் ஜாதியை வச்சு சண்டை போட்டு மக்கள்லாம் சாப்பிடாம போவாங்க. அந்த காட்சி இங்கே படமாக்கியிருப்பாங்க. அடுத்ததா இந்த கல்யாணி தீர்த்த குளத்தில் அமைந்துள்ள புவனேஸ்வரி மண்டபத்தில் நிறைய படங்கள் படமாக்கியிருக்காங்க. அது என்னென்ன படங்கள் என்பது பற்றி இப்போ பார்க்கலாம். இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் இயக்கத்தில் கார்த்திக், ரஞ்சிதாவின் முதல் படமான நாடோடி தென்றல் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் சந்தன மார்பிலே குங்குமம் சேர்ந்ததே பாடல் இந்த புவனேஸ்வரி மண்டபத்தில் எடுத்திருப்பாங்க. இதே நாடோடி தென்றல் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் தான். மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால், தபு, இளையதிலகம் பிரபு இணைந்து நடித்த சிறைச்சாலை படத்தில் வரக்கூடிய பாடல் செம்பூவே பூவே பாடல் இந்த புவனேஸ்வரி மண்டபத்தில் எடுத்திருப்பாங்க. அஜித், ரம்பா இணைந்து நடித்த ராசி திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் தென்றல் தென்றல் வந்து பாடல் இந்த புவனேஸ்வரி மண்டபத்தில் எடுத்திருப்பாங்க. இயக்குனர் சங்கர் அவர்கள் இயக்கத்தில் அர்ஜுன், மனிஷா கொய்ராலா இணைந்து நடித்த முதல்வன் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் அழகான ராட்சசியே பாடல் இந்த புவனேஸ்வரி மண்டபத்தில் எடுத்திருப்பாங்க. அமீர்கான், கரிஷ்மா கபூர் இணைந்து நடித்த இந்தி படம். படத்துடைய பேர் ராஜா இந்துஸ்தானி. இந்த படத்தில் வரக்கூடிய பாடல் கித்னா பியாரா துஜே ரப்புனே பனாயா என்கிற பாடல் இந்த புவனேஸ்வரி மண்டபத்தில் படமாக்குனாங்க. அமீர்கான், கரிஷ்மா கபூர் இணைந்து நடித்த இந்த ராஜா இந்துஸ்தானி திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் பெரும்பகுதி ஊட்டியில் தான் படமாக்குனாங்க. இதே ராஜா இந்துஸ்தானி திரைப்பட பாடல் தான். பிரபு, கனகா இணைந்து நடித்த ஜல்லிக்கட்டு காளை திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் சிறுமல்லி பூவே பாடல் இந்த புவனேஸ்வரி மண்டபத்தில் சில காட்சிகள் படமாக்குனாங்க. சரத்குமார், சிவரஞ்சனி இணைந்து நடித்த அரண்மனை காவலன் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் ராஜகுமாரன் கட்டளையிட்டான் பாடல் இந்த புவனேஸ்வரி மண்டபத்தில் படமாக்குனாங்க. இதே அரண்மனை காவலன் படத்தில் வரக்கூடிய பாடல் தான். விஜய், ரிச்சா இணைந்து நடித்த ஷாஜகான் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல்
மின்னலை பிடித்து பாடல். இந்த புவனேஸ்வரி மண்டபத்தில் சில காட்சிகள் படமாக்குனாங்க. மின்னலை பிடித்து மேகத்தில் துடைத்து பெண் என்று படுத்து வீதி. இதே ஷாஜகான் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல்தான். மின்னலை பிடித்து மேகத்தில் துடைத்து பெண் என்று படுத்து வீதி. ரஜினிகாந்த், ராதா, நதியா இணைந்து நடித்த ராஜாதி ராஜா திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல். எங்கிட்ட மோதாதே நான் ராஜாதி ராஜனடா பாடல் இந்த புவனேஸ்வரி மண்டபத்தில் படமாக்குனாங்க. எங்கிட்டம் ஓடாதே, நான் ராஜாதி ராஜனடா. இதே ராஜாதி ராஜா படத்தில் வரும் பாடல்தான். இழுக்காதே, நான் வீராதி வீரனடா. ரஜினிகாந்த், நயன்தாரா, பிரபு, ஜோதிகா, வடிவேலு, நாசர் இணைந்து நடித்த சந்திரமுகி திரைப்படத்தில் வரக்கூடிய தேவுடா தேவுடா ஏழுமல தேவுடா பாடல் இந்த புவனேஸ்வரி மண்டபத்தில் படமாக்குனாங்க. தேவுடா தேவுடா ஏழுமல தேவுடா. சந்திரமுகி படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி பெரும்பகுதி இங்கே தான் படமாக்குனாங்க. ஏய், தேவுடா தேவுடா ஏழுமல தேவுடா, சூடுடா சூடுடா எங்க. ரஜினிகாந்த், மீனா நடித்த முத்து திரைப்படத்தில் அப்பா ரஜினிகாந்த் ஏழைகளுக்கு தங்க காசு அள்ளி கொடுக்குற காட்சி இந்த புவனேஸ்வரி மண்டபத்தில் வச்சு தான் படமாக்கியிருப்பாங்க. இதே முத்து திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சி தான். அடுத்ததா நாம் பார்க்க போகிற திரைப்படம் சிம்பு, ரிச்சா, சந்தானம், சித்தன் ரமேஷ் இணைந்து நடித்த ஒஸ்தி திரைப்படத்தில் வரக்கூடிய உன்னாலே உன்னாலே பாடல் இந்த புவனேஸ்வரி மண்டபத்தில் படமாக்குனாங்க. சித்தார்த், தமன்னா, ருக்மணி இணைந்து நடித்த ஆனந்த தாண்டவம் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் கனா காண்கிறேன் கண்ணாளனே பாடல் இந்த புவனேஸ்வரி மண்டபத்தில் எடுத்திருப்பாங்க. முரளி, மீனா, சங்கவி இணைந்து நடித்த பொற்காலம் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் சிங்குச்சான் சிகப்பு கலரு சிங்குச்சான் பாடலில் இந்த புவனேஸ்வரி மண்டபத்தை அழகாக காட்டுவாங்க. இந்த மேல்கோட்டையில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் கோவில், கல்யாணி தீர்த்த குளம், இந்த புவனேஸ்வரி மண்டபம் இங்கெல்லாம் டிவி சீரியல் கூட படமாக்கியிருக்காங்க. வேப்பிலைக்காரிங்கிற சீரியலில் வரக்கூடிய டைட்டில் சாங்கு இங்கே புவனேஸ்வரி மண்டபத்தில் எடுத்திருப்பாங்க. ரஜினிகாந்த், சௌந்தர்யா, ரவிச்சந்திரன், வடிவுக்கரசி இணைந்து நடித்த அருணாச்சலம் திரைப்படம் இங்கே எடுத்திருப்பாங்க. அருணாச்சலம் திரைப்படத்தில் வடிவுக்கரசி ரஜினிகாந்த அனாதன்னு சொல்கிற காட்சி இந்த புவனேஸ்வரி மண்டபத்தில் தான் படமாக்குனாங்க. அருணாச்சலம் படத்தில் வரக்கூடிய தலைமகனே கலங்காதே பாடல் இந்த புவனேஸ்வரி மண்டபத்தில் எடுத்தாங்க. கேப்டன் விஜயகாந்த், சுகாசினி, ரேகா இணைந்து நடித்த என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் திரைப்படத்தில் வரக்கூடிய பூ முடித்து பொட்டு வைத்த வட்ட நிலா பாடல் இந்த புவனேஸ்வரி மண்டபத்தில் படமாக்குனாங்க. இதே என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் படத்தில் வரும் பாடல்தான். என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி இங்கே இருக்கக்கூடிய கல்யாணி தீர்த்த குளத்திலையும் படமாக்கியிருப்பாங்க.
என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் முழு பாடலுமே இங்கே தான் படமாக்குனாங்க. பூ முடித்து பொட்டு வைத்த வட்ட நிலா கேப்டன் விஜயகாந்த், சுஹாசினி, ரேகா நடித்த என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் இந்த படம் பார்த்திங்கன்னா இந்த படத்தோடைய பாதி போர்ஷனே இந்த மேல்கோட்டையை சுற்றி தான் படமாக்குனாங்க. இந்த படத்தில் நாசர் கேப்டனுடைய குழந்தைய கடத்தி வச்சிருப்பாரு. கேப்டன் நாசர் கூட ஃபைட் பண்ணி குழந்தைய மீட்கிற காட்சி யோக நரசிம்மர் கோவில் அமைந்துள்ள மலையில் இருக்கிற தூண் மண்டபத்துக்கு பக்கத்தில் சண்டை காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த மலையில் இருக்க இந்த தூண் மண்டபம் பார்த்திங்கன்னா பாண்டியன் ரேவதி நடித்த புதுமைப்பெண் படத்தில் வரக்கூடிய காதல் மயக்கம் அழகிய கண்கள் துடிக்கும் பாடல் காட்சி எடுத்த தூண் மண்டபத்தில் தான் என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் படத்துக்காக கேப்டன் அவர்களுக்கு ஒரு சண்டை காட்சி இங்கே எடுத்திருக்காங்க. என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் படத்தில் வரக்கூடிய இந்த முழு சண்டை காட்சியுமே இந்த மலையில் தான் படமாக்குனாங்க. இந்த படத்துடைய இயக்குனர் அமரர் மனோபாலா அவர்கள் பாரதி ராஜாவிடம் துணை இயக்குனராக இருந்தவர். இயக்குனர் மனோபாலா அவர்கள் தான் இந்த படத்தில் கேப்டன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கியதாகவும் இந்த படத்துடைய மிக பிரம்மாண்டமான வெற்றிக்கு அப்புறம்தான் கேப்டன் அவர்களுக்கு மார்க்கெட் உயர்ந்தது. இந்த என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் படத்துடைய கிளைமாக்ஸ் காட்சி முழுவதுமே இந்த கல்யாணி தீர்த்த குளத்தில் இருக்கக்கூடிய தூண் மண்டபத்தில் தான் எடுத்தாங்க. படி தப்பு எது அட்வான்ஸ் வாங்கிட்டு வாசிக்கிறத பாதியில நிப்பாட்டுறது. அப்பா இப்ப தாமா உன் மேல சந்தனம் விழுந்திருக்கு. நல்ல சகுனம். ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். வாங்க குட்டி இவங்களை அழைச்சிட்டு போய் ஜம்க அப்படி நீ வாழ நம்பினா உனக்கு என்ன விடுமை கேடு. இங்க பெரியவங்க இருக்காங்க, அவங்க முன்னால வச்சு நீ இந்த என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் படத்துடைய முழு கிளைமாக்ஸுமே இந்த கல்யாணி தீர்த்த குளத்திலேயும் தூண் மண்டபத்திலேயும் தான் எடுத்தாங்க. இந்த படத்தில் கேப்டனும் ரேகாவும் ஒன்று சேர்ற காட்சியெல்லாம் தூண் மண்டபத்தில் தான் எடுத்தாங்க. இந்த என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் படத்துடைய கிளைமாக்ஸில் படம் முடியும் போது யோக நரசிம்ம சுவாமி கோவிலோடைய ராஜகோபுரத்து முன்னால தான் படத்தை முடிப்பாங்க. இது மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்.